இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 105:37 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை முறை. ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் வெளியே வந்த பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் வந்தார்கள், பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. யோசித்து பாருங்கள், இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை முறை என்று. உங்களை பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் தேவன் நிறைவாய் வைக்க விரும்புகிறார். அவர்கள் எகிப்திலே 430 வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள், கூலி கூட கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேவன் வட்டியும் முதலுமாக அவர்களுக்கு ஈடு செய்தார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பல காரியங்களை உழைத்திருக்கலாம், உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய கூலி சம்பளம் பொருளாதாரம் வராமல் இருந்திருக்கலாம், சத்ருதை பிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில வந்து கிரியை செய்யும் பொழுது, வேதத்தில் வசனம் பொழுது, திருடன் அவன் பசி ஆற திருடலாம், ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களிடத்திலிருந்து அபகரித்த எல்லாவற்றையும் சாத்தானிடத்தில் இருந்த ஆண்டவர் 7 மடங்கு உங்களுக்கு வட்டியும் முதலுமா ஈடு கட்டுகிற தேவன். அது மட்டுமல்ல, வியாதியோடும் வேதனையோடும் அறியாமலே வாழ்ந்த நாட்களினுடைய எல்லாவற்றுக்கும் தேவன் சேர்த்து வியாதி இல்லாத பலவீனப்பட்டவன் ஒருவனை வார்த்தைப்படி 100க்கு 100 ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளில் இது உங்களுடைய பிறப்புரிமை, இது உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற பங்கு என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். செபிக்கலாம். தகப்பனே, வெள்ளியோடும் பொன்னோடும் 430 வருட அடிமையாக இருந்தவர்களுக்கு ஒரே நாள் வட்டியும் முதலுமாய் ஈடுகட்டின தேவன், வியாதி இல்லாத சுக வாழ்வை கொடுத்தவர். இன்றைக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கை நிஜமாவதாக. இதை கேட்டுக்கொண்டுடைய வாழ்க்கையில ஈடுகட்டுகிற தேவன், சுகமளிக்கிற தேவன் வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே.